ஓடக்கூடாது. யார் ஓடுறது? அட ஓடக்கூடாது. பயப்படாத. ஃபர்ஸ்ட் மனசு தைரியமா வெச்சு. மனசு தைரியமா கேட்டு சொல்லுமா. இல்ல ப்ரூவ் பண்ணல. எப்படி ப்ரூவ் பண்ணாதப்பா. ஒருத்தர வாங்க வா. இல்ல வா. உங்க வீட்ல இருந்து யார் நான் தெரியா? பக்கத்துல உங்க வீட்ல இருந்து யார் என்ன போட்டனல்ல? உங்க வீட்ல இருந்து தெரியா? விஜய் வந்து த்ரிஷா கூட இருந்தாரு. நீ போய் விளக்கு புடிச்சியா? நீ பாத்தியா நீ? இவங்க ரெண்டு பேரும் புடவை கட்டு போன மாதிரி லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி காட்டா. தளபதி வச்சு பிச்சை எடுக்கிறது நீங்க ஒத்துக்குனீங்க. நான் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து வானவில்ன்றாரு. நான் வானவில் இல்லைன்னு ப்ரோக்கு ப்ரூவ் பண்ணோம். என்ன பண்ணா ப்ரோ வந்து ஹாப்பி ஆவாரு? நான் வானவில் இல்லைன்னு ப்ரோக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இல்ல எங்களை டெய்லி பாக்குறாப்ல. நாங்க அவர்கிட்ட பேசுனது கூட கிடையாது. இருந்தாலும் வீடியோக்கு போயிட்டு வானவில்ன்றாரு. நான் என்னன்னா ஒண்ணு இவரை பத்தி இவரை பத்தி இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை எங்கனா பேசிருக்கிறேன் கேளு. இல்ல ஒரு சரி இல்ல ப்ரோ பிரச்சனை கிடையாது. இரு ஒரு நிமிஷம். பிரச்சனை கிடையாதுங்க. விஜய் எந்த இடத்துல யாரை பத்தி பேசுறாங்க ப்ரூவ் பண்ணோங்க. வானவில் இல்லன்னு நான் ப்ரூவ் பண்ணோம். எப்படி ப்ரூவ் பண்ணோம்? இந்த காட்ஃபாதர் படம் ஒன்னு பாத்திருப்பீங்க. காட்ஃபாதர் படம் பாத்தீங்களா? அது அஜித் பொட்டன்னுவாங்க. அப்ப அஜித் ஒரு மாதிரி ப்ரூவ் பண்ணுவாரு. அது மாதிரி நான் ப்ரூவ் பண்ணியா ப்ரோ? எதனா ரெடி பண்ணி தர முடியுமா? வானவில் இல்லனாக்கா ஒருத்தர் அவங்க தான் ப்ரூவ் பண்ணிக்கணும். என்கிட்ட வந்து என்ன பண்ண முடியும்? கமெண்ட்ல போடுறாங்க. ப்ரூவ் பண்ண ரெடி ப்ரோ. யாரா அனுப்புறாருனா நான் ப்ரூவ் பண்றதுக்கு ரெடி. ரெடி ப்ரோ அனுப்புவாரா? ப்ரோ ரெடி பண்ணி அனுப்புறீங்களா? இப்போ நான் வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணோம். இவரு தான் வானவில்லா இருப்பாரு. இவரை பொட்டன்றாங்க. இவர் பொட்டையா? நீங்க பொட்டையா? நான் தான் வானவில். நீங்க பொட்டையா? நீ பொட்டையா? நான் வானவில் இல்ல. நான் பொட்டையா? அப்ப நீ பொட்டன் ஊத்துறியா? நீ பொட்டன் ஊத்துறியா? அப்ப நீ பொட்டன் ஊத்துறியா? நான் பொட்டன் சொல்லி நான் உன்ன பொட்டன் சொன்னா. உன்ன பொட்டன் சொன்னா. நீ வானவில் இல்ல. போய் கமெண்ட் அடிக்கிறவன கேளு. கமெண்ட் 1000 பேர் போடுவாங்க. இவரு வானவில்ன்றாரு. இல்ல இவரு எவ்வளவு பேர் போட்டுறாங்க. போய் எல்லாரையும் போய் கேளுங்க. போயிட்டு ஆன்லைன்ல கமெண்ட் 1000 பேர் பண்ணுவான். அவன் பிரச்சனையே கிடையாது. நீ டெய்லி என்ன பாக்குற? ரிவ்யூ வரும்போதெல்லாம் நானும் பார்த்துட்டு தாங்கற. நீ பாக்குற. உன்ன பத்தி ஒருத்தர் ஒரு பட்டம் வைக்கறாங்க அப்படினாக்கா அந்த பட்டத்தை நாம வைக்கல, வேற யாரும் வைக்கல. அதை வச்சு கூப்பிடலையா? தல அஜித் நீங்க கூப்பிடலையா? தளபதி விஜய் கூப்பிடலையா? இவர வந்து என்ன வானவில்னு கூப்பிடுறாங்களா? அப்ப நான் இவர பொட்டன்னு சொன்னா இவரு கோவராதுல. என்ன பொட்டன்னு கூப்பிடு. இவரு பொட்ட. அப்ப பொட்டலிங்கேஷ் நான் வீடியோ கூப்பிடுறாங்க. வானவில் ப்ரோ. சரி வானவில் பிரதர் சொல்றாங்க. வானவில் சொல்றாங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க. என்ன வானவில்ன்றாங்க. அதனால இவரு வானவில்ன்றாரு. இவர பொட்டலிங்கேஷ். நானாப்பா வானவில்லா இருக்கேன். பொட்டலிங்கேஷ். நானாப்பா வானவில்லா இருக்கேன். இல்ல கரெக்ட் ப்ரோ. பொட்டகிரன் பொட்ட ப்ரூஸ் சொன்னானே சொல்லுங்க. சொல்றானுங்க சொல்றானுங்களே வானவில் பொட்டலிங்கேஷ். வானவில் சொல்றாங்கல எல்லாரும். பேர் பாத்துங்க. பொட்டகிரன் பொட்ட ப்ரூஸ். சரியா? பொட்டகிரன் பொட்ட ப்ரூஸ். நான் சொல்றேன். நான் தான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேர் யாரு? நீங்க ரெண்டு பேர் யாரு? ஆம்பளைங்களா? கை கொடு. ஆம்பளை. எப்பா இல்லப்பா ப்ரூவ் பண்ணல. எப்படி ப்ரூவ் பண்ணாதப்பா. ஒருத்தர வாங்க வா. இல்லப்பா உங்க வீட்ல இருந்து யார் நான் தெரியா? பக்கத்துல உங்க வீட்ல இருந்து யார் என்ன பொட்டன்ல? உங்க வீட்ல இருந்து தெரியா? என்ன பொட்டன்ல உங்க வீட்ல யார் அனுப்புறியா? இவர் வந்து வானவில்ன்றாரு. நீ தான் வானவில்ன்றாரு. நான் இப்ப மைக்ல கமெண்ட் வானவில் சொன்னா நானு. கமெண்ட் அடிச்ச ஒவ்வொருத்தரையும் போய் கூட்டினா போயிட்டு போய் கமெண்ட் அடிச்சவங்க சொல்லி போயிட்டு இப்ப நீ ஓபன் இவர வந்து நிறைய பேர் பொட்டன்றாங்க. எப்பா பொட்டையா சொல்லு. பொட்டன்றீங்கல போய் உங்க வீட்ல ஒரு பொம்பளைங்களை கூட்டி வாங்க. போய்டா பொட்டையில நிரூபிக்கிறேன். எப்பா வானவில்லா இல்லையா? எப்பா வானவில்லா இல்லையா? நீங்க நிரூபிக்கணும். எப்பா வானவில்லா இல்லையா? நீங்க தான் நிரூபிக்கணும். நாங்க வானவில் இல்ல நாங்க நிரூபிக்கணும்ல. பொட்டன்ற கேக்குறீங்கல. நான் பொட்டையா இல்லையான்ற நிரூபிக்கிறேன். இட்டு வாங்க. யாரனா இல்லப்பா யார நல்ல ஒரு அனுப்புப்பா. நல்ல அனுப்புப்பா. யாரனா என்னண்ணே பொட்டை கேட்டா நல்ல நீயே இட்டுனு வா. நான் என்ன சொல்றேன்னா யார் பேசுறது? பொட்டையில நிரூபிக்கிற கூட்டணும்ன்றேன். விஜய் வந்து த்ரிஷா கூட போனாரு. விஜய் வந்து த்ரிஷா கூட இருந்தாரு. நீ போய் விளக்கு புடிச்சியா? நீ பாத்தியா? நீ பாத்தியா? பாக்காத நீ எப்படி பேசுவ? அப்ப நீ பேசும்போது மத்தவங்க பேச மாட்டானா? நீ மட்டும் பேசுவியா மத்தவங்க பேசக்கூடாது? என்ன அர்த்தம் இது? நீ மட்டும் ஒருத்தர் மேல அபாண்டம் சொல்லுவியா? ஒருத்தர் மேல சொல்லுவியா? நீ விளக்கு புடிச்சியா? இல்ல நீ யாரா கூட்டம் விளக்கு பிடிக்க சொன்னியா? இல்ல அப்ப மத்தவங்க விளக்கு பிடிப்பா உனக்கு என்னடா வந்துச்சு? அப்ப நான் கேக்குறேன். வானவில்னா சொல்றானுங்க. நான் மட்டும் சொல்றேன். எல்லாரும் கூட்டம் போயிட்டு என்ன பொட்டன்றியா? யாரனா கூட்டுவா? நான் பொட்டல நிரூபிக்கிறேன். முடிஞ்சு போச்சா? எண்ட் ஆஃப்
the conversation. ஓட கூடாது. யார் ஓடுறது? அட ஓட கூடாது bro. நில்லு bro. இருப்பா. சரி போறியா? சரி ஓட கூடாது. இவரு பேசுறாரு. ஓவரால் கான்வர்சேஷன் இதுதான். என்ன ஏன் இப்படி சொல்றேன்னு நீ கேட்ட. நீ கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நீ வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்லி ஏப்பா நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ பேசுப்பா. நான் என்ன சொல்றேன்? நீ வந்து தளபதி விஜய் மேல இல்லாத அபாண்டம் சொல்ற. த்ரிஷா கூட போனாரு. த்ரிஷா வீட்ல இருந்தாரு. நீ விளக்கு புடிச்சான்னு நான் கேக்குறேன். இல்ல நீ ஒரு அபாண்டம் சொன்ன. உன்னை பத்தி எல்லாரும் அபாண்டம் சொல்றாங்க. என்னைய பத்தி மட்டும் நீங்க சொல்லக்கூடாதுன்னு எப்படி நீ சொல்லுவீங்க அப்போ? சொல்லு. இவர் என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து த்ரிஷா கூட போந்த நீ பாத்தியா நீ ஏன் சொல்றேன்றாரு. இவனுங்க கூட உட்காந்தீங்கன்னு உதயநிதி நிவேதா பெத்ராஜ் கூட போயிடுச்சு. நிவேதா பெத்ராஜை வச்சு பேசுறாங்க. இங்க பாருங்க தலைவர் வச்சு பேசினா நீங்க அங்கேயே போயிடணும். இப்ப நான் நீங்க ஒரே விஷயம் நல்லா நீ பேசுறே நான் பேசுறேன். நல்லா எடுத்து பாரு. நீ பேசுறே யார் முதல்ல சொன்னது? நீ பேசு. நீ நல்லா எடுத்து பாரு. அதாவது இவங்க விஜய் பத்தி முதல்ல பேசுனாங்களா இல்ல நாங்க நிவேதா பத்தி பேசுறோமா? நீ எடுத்து பாரு. நீ எடுத்து பாரு. ஓகே முச்சாச்சா இருபா. முதல்ல இவங்க ஆரம்பிச்சு விடுறது எல்லாமே ஒரே நிமிஷம் பர்சனல் அட்டாக் பண்றது, ஒருத்தர் வந்து டீப்பா கொண்டு வந்து பேசுறது, ஒருத்தர் லேடிஸோட வச்சு பேசுறது இவங்க பண்றது. அதுக்கு பதில் கொடுத்தாக்கா வந்து இவங்க பண்ணாங்க நாங்க பண்ணோம்னு சொல்றது. புரியுதா? சரி முச்சாச்சா பேசு முச்சாச்சி. இப்ப நான் பேசுறேன். நடுவுல பேசக்கூடாது. விஜய் வந்து த்ரிஷா கூட இருந்தாரு இல்ல ஓகே டிஎம்கே காரங்க பேசுறாங்க இல்ல நாங்களே கூட பேசிருப்போம் விஜய் எங்க இருந்தாரு அப்படின்னு பேசிருப்போம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து நிவேதா பெத்ராஜ் அப்படி இப்படின்ட்டு ஒரு 2-3 பேர் வச்சு பேசுவாங்க. ஓகே எப்பவுமே வந்து ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. தலைவரை பத்தி பேசுறீங்களா தலைவரை பத்தி பேசிட்டு போயிடணும். இப்போ நாங்க விஜயை பத்தி பேசினா நீ என்ன பண்ணும்? உதயநிதியை வச்சு பேசுறல அவ்வளவுதான். பர்சனல் அட்டாக் எப்பவுமே பண்ணக்கூடாது. இவன் விஜய் வச்சு பேசினான்ட்டு ஏன் பயப்படுற? விஜயை பத்தி பேசணும்னா விஜயை பத்தி பேசுறீங்கன்னா விஜயோட அரசியல் வாழ்க்கையை பத்தி பேசு. சரியா? விஜய் என்ன கொள்கையை முன்னேறாருன்னு பேசு. அதுல நீ பர்சனலா அவரை பத்தி பேசினாக்கா ஏன் பர்சனலா மட்டும் பேசணும்னு அர்த்தம்? அப்ப நீ பேசணும்னாக்கா வீட்டுக்குள்ள பேசணும். மைக் எடுத்து வந்து பேசக்கூடாது. நீ மைக் எடுத்து பேசாங்க இப்படிதான் பேசுவாங்க யாரா இருந்தாலும். சரி நான் பேசுவா. நடுவுல பேச பயப்படாத. ஃபர்ஸ்ட் மனசு தைரியமா வெச்சு. மனசு தைரியமா வெச்சு. அது என் பிராண்ட். அது என் பிராண்ட். உங்களுக்கு எப்படி சொட்டத்தல பிராண்ட் அது மாதிரி எனக்கு கண்ணாடி பிராண்ட். கண்ணாடி தெரியும். அழுவுறானா இல்லையான்னு கண்ணாடி கண்ணாடி தெரியும். கண்ணாடி கேட்டு சொல்லு. இது பயத்தை கண்ணுக்குள்ள ஒளிச்சு வச்சிக்கினே பயமா இருக்கான். சரி தலைவர் பேசிட்டாரு. இப்ப நான் பேசுறேன். இந்த உதயநிதி ஸ்டாலினை பத்தியோ எவ்வளவோ பேசுறாங்க. நீங்களும் பாத்திருப்பீங்க. நாங்க வந்து இப்போ கூட இந்த எல்லா மைக்குக்கு முன்னாடி நான் ஒரு பெட்டு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். விஜயை பத்தி அசிங்கமா எங்கன்னா ஒரு வார்த்தை ஒரு மயிருனோ ஒரு அசிங்கமான வார்த்தைனோ எங்கன்னா பேசியிருந்தா நீங்க எடுத்து காட்டுங்க. இன்னைக்கு இந்த மைக்கு முன்னாடி சத்தியம் போடுறேன். நான் இதுக்கு மேல என் சேனல்லையும் பேச மாட்டேன் யாருக்கும் பேச மாட்டேன். ஒரு வார்த்தை அசிங்கமா. ஆனா வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? யார அவங்க சேனல் இவரு நண்பர் சேனல் எடுத்து பாருங்களேன். இப்ப ஒரு பொண்ணு கிட்ட மாட்டாரு நாம் தமிழர் கட்சி பொண்ணு கிட்ட வெச்சு செய்து இந்த ஒரே வார்த்தை மட்டும் இந்த ஒரு வார்த்தை இவங்க சொன்னாங்கல ஓபன் மீடியால ஒரு அசிங்கமான வார்த்தை சொன்னாங்க இல்லையா? அந்த வார்த்தையே வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நான் இங்கே பகிரங்க மன்னிப்பு கேக்குறேன்ப்பா. இல்லப்பா அந்த வார்த்தை என் வாயில இருந்து வந்துச்சு அப்படினாக்கா இல்ல அந்த வார்த்தை என் வாயில இருந்து வந்துச்சு அப்படினாக்கா நான் பகிரங்க மன்னிப்பு கேக்குறேன்ப்பா. அந்த வார்த்தை என் வாயில இருந்து வந்துச்சுனா என்ன வந்து ஒருத்தன் பொட்டன்னு கேட்டா நான் அந்த வார்த்தை சொல்லி கேட்கலாம். புரியுதா இல்லையா சொல்றது? என்னைய கேட்காதப்ப நான் எதுக்கு பேசணும்? என்ன கேட்டா நான் அந்த வார்த்தையை வாயில இதுக்கும் வரலன்னு சொல்றேன். ஜூம் பண்ணி பாருங்க. இவர் அந்த பொண்ணு இதுல என்ன ட்வீட் போட்டுக்கறான்னு பாருங்க. இல்ல இது மாதிரி காட்டா இவங்க ரெண்டு புடவை கட்ட மாதிரி காட்டா இவங்க ரெண்டு புடவை கட்டு போன மாதிரி லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி காட்டா இதெல்லாம் மார்பிங். இப்ப நீ காட்டுறது என்னத்தை காட்டுற? நீ ஒரு மார்பிங் பண்ணுவாங்களா? ஏஐ மார்பிங் பண்ணுவாங்களாமா? அதை எடுத்து ஒரு காட்டு வராமா? இல்ல இப்ப என்னத்தை காமிக்கிற? இப்ப நீ என்னத்தை காமிக்கிற? இப்ப நீ இல்ல கால்ல விழுற மாதிரி காமிச்சிருக்கிற. கமெண்ட் காட்டு. என்ன காமி போட்ட தெவுடியா கமெண்ட் காட்டுற? என்ன பொட்டன்னு கேட்டாலே அந்த கமெண்ட் காமி. என்ன ஒருத்தி வந்து பொட்டன்னு கேட்டா நான் அவள அசிங்கமா கேக்குறேன். இல்ல தப்பு இருக்கு. அப்போ என்ன வானவில்ன்றா அப்ப என்ன கேக்குங்க? நீ தளபதி கேக்குறா. கேரவன்ல யார் இருந்தா கேக்குறா? நீ என்ன கேக்குறீங்க? தளபதி பேசுவாரா? தளபதி வந்து பேசுவாரா? அவர் பதில் இல்லனா நாங்க இருக்கறோம். வேற என்ன வார்த்தை அது? இல்ல கேரவானுக்குள்ள யாரு இருக்கா? நீ பாத்தியா? கேரவானுக்குள்ள யாரு? அப்புறம் இல்ல கேரவானுக்குள்ள யாரு பாத்தியா? இருப்பா இங்க பாருப்பா. இங்க பாரு. அழுவாது ஒரு நிமிஷம். சொல்றத கேளுங்க. தளபதி வந்து தளபதி இவங்களோட இருந்தாங்க அவங்களோட இருந்தாங்க. நீ பர்சனலா பேசும்போது உன்னைய பத்தி பேசிதான் அவனை உன்னை பத்தி பேசதான் செய்வேன் நான். அப்படி பேசக்கூடாது. என்னை பத்தி பேசாதீங்கன்னு அழுவுறேன்னாக்கா அப்படி நீ தளபதி பத்தி பேசாத. நீ பேசுவியா நாங்க பேசக்கூடாது அர்த்தம் இதெல்லாம். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. எங்களை வானவில்ன்றாப்ல நான் வந்து வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு ரெடி. ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணதுக்கு ரெடி. அவர் யாரனா அனுப்பி விட்டா நான் ப்ரூவ் பண்ணுவேன். அவங்க என்னங்க சொல்லுங்க? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிக்கணும். இல்ல அவங்க ரெண்டு பேர் தான் வந்து இவரே மூணாவதா சேர்த்து வேணா ப்ரூவ் பண்ணுவாங்க. ஏப்பா அவங்க ரெண்டு பேர் ஏப்பா எனக்கு தான் பாக்குறாங்க. ஏப்பா எனக்கு தான் பாக்குறாப்ல. ஏப்பா எனக்கு தான் பாக்குறாங்க. இது வர இது வானவில்ன்றாரு. அப்ப இவர பொட்டன்னு வானே. நான் திருப்பி சொல்றேன். ஒரு வார்த்தை இவ்ளோ நாளா பாக்குறேங்க. இவ்ளோ நாளா பாக்குறேன்.
வானவில்லுன்னு நேத்து பேசல. இல்ல. கிட்டத்தட்ட வேற இவர் தளபதியை பத்தி சேனல் நீங்க- இல்ல. இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். இவர் சேனல் ஓடுதுனாலே எங்களால தான் ஓடுது. சேனல் ஓடுது. ஏன் என்ன போடாம இல்ல, என்ன அதே வார்த்தை சொன்னா உங்க சேனல் ஒரு தளபதியால தான் ஓடுதுன்னு சொன்னாங்க. சொல்லிக்கோ. ஆமா. சரி, தளபதியால தான் ஓடுது. தளபதியால தான் ஓடுது. ஆமாங்க. ஆ. என் சேனல் தளபதியால தான் ஓடுது. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கோ. நீ ஒத்துக்கோ. உங்க சேனல் என்னால ஏன் ஓடுது? ஏன் ஒத்துக்கணும்? ஏன் என்ன பத்தி பேசுற? இவங்களால ஓடுதாங்க. ஏன் என்ன பத்தி பேசுற? ஏன் என்ன பத்தி பேசுற? ஸ்டாலினே உதயநிதி பிரதேச பத்தி எண்டுக்கு பேசுனாதான். சொல்லப் போனா இங்க பாரு, பல virtual warriors-ஓட channel. இங்க பாரு. ஏய், நான் எடுத்துக்காட்டா இப்போ வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ்ல இல்ல, இரு, ஒரு நிமிஷம் இரு. ஒரு ஒரு நிமிஷம் கிட்டத்தட்ட இரு. 10-15 வீடியோ பேசுறேன். 10-15 வீடியோ. சீமானுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்துல கால் தூசி கூட இவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இவங்க ஏதாவது ஒண்ணு எடுத்து அவதூறா பேசுனாங்கன்னா அப்பதான் கொடுப்போம். புரியுதா இல்லையா? இவங்கள பத்தி பேசி எங்களுக்கு என்னங்க வரப்போகுது எங்களுக்கு? வருமானமே எங்களால வருமானம் தளபதி. அப்ப நீ தளபதியால வருமானம் வாங்கி சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. இல்ல, விஜய் பார்க்காத அரசியல் ஒண்ணுமே இல்ல. இவங்க சேனல் எடுத்து பாரு, தளபதியோட போட்டோவை போடுறது உள்ள வந்து யாரா பார்க்கணும் தான். அந்த தளபதியோட போட்டோவை போடாம இருந்தாக்க ஓடாது. நான் தான் சொல்றேங்க. அப்ப விஜய் வச்சு பிச்சை எடுக்கணும்னு ஒத்துக்கோங்க. நீங்க விஜய் வச்சு பிச்சை எடுக்கணும் ஒத்துக்கோங்க. நான் சொன்னதானப்பா, நானா சொன்ன பிச்சை எடுக்கிறேன்னு. இல்ல, நானா சொன்ன பிச்சை எடுக்கிறேன்னு. தளபதி வச்சு பிச்சை எடுக்கிறது நீங்க ஒத்துக்குனீங்க. நான் ஒத்துக்கணும், நீங்க ஒத்துக்க, நான் எப்படி ஒத்துக்க முடியும்? நீ வானவில்லை இல்ல, நீங்க தான் ஒத்துக்கணும், நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அனுப்புனாதானே ஒத்துக்க முடியும். ஒருத்தர் இருக்கிறீங்க, அனுப்புனாத. அது வானவில்லை ஆவண்டா. நீ சரியா மொட்டை தலையோட சேரலாமா? நீ சரியா? இவனுங்க இல்ல ஓரின சேர்க்கைக்கு கூப்பிடுறாங்க. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? இவர் வந்து அப்புறமா அசிங்கமா சொல்றாங்க. இவரு அனுப்பி வைக்கிறதால சொல்றாங்க. அப்புறமா இவங்க தான் விளக்கு பிடிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன். டோக்கன் போட்டு உள்ள அனுப்புறாங்க ரெண்டு பேரும். ஒண்ணே இரு. டோக்கனுக்கு 100 ரூபாய் நீங்க உள்ள அனுப்புறாங்க. சாரி 200 ரூபாய் டோக்கனுக்கு 200 ரூபாய் விட்டு அனுப்புறாங்க. எங்க போவாத? அழாத. நீ வந்து பண்றதுல தவறு, இந்த மாதிரி பேசாதன்னு சொன்னா நீ ஏத்துப்ப. உன்னை பர்சனலா வானவில்னு சொல்றது உனக்கு கோவம் வருது நீ சொல்றல. இப்போ நான் என்ன சொல்றேன்? வருதா இல்லையா? இருப்பா, உன் வீட்ல யாரா போட்டோ பண்ண போட்டு நிரூபிக்கிற ஒரு வீட்ல இருக்கிறவங்க அம்பரியா போ. உன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு அம்பரியா? வானவில்லுக்கு எதுக்கு வீட்ல இருக்கிறவங்களுக்கு அம்பரியா? வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணனும்ல. வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணனும்ல. உன் வீட்ல இருந்து யாரனா அம்பரியா? உன் வீட்ல இருந்து யாரனா அம்பரா? டேய், உன் வீட்ல இருந்து யாரனா அம்பரா? வானவில் இல்ல. ஒரு சரி இவர பொட்ட நாங்க நான் சொல்ல வரேன். இவர் வானவில் இல்ல. அவங்க வீட்ல இருந்து யாரனா அனுப்ப சொல்லுங்க. இப்படிதான் வீட்ல இருந்து யாரனா அனுப்ப சொல்லுங்க. அனுப்ப சொல்லுங்க வீட்ல இருந்து. வீட்ல இருந்து யாரனா அனுப்ப சொல்லுங்க. பொட்டை வீட்ல இருந்து. இதுதான் இருப்பா. சைலன்ஸ் ஆகும். இப்படி பேசலாமா? நாங்க பேசலாம். என்ன தெரியுமா? சொல்ற மாதிரி அடுத்த கைதுக்கு ரெடி பண்றாங்க. அதனால கட்சி பாத்துக்கிற பிரச்சனை கிடையாது. அது நான் பாத்துக்கிறேன். சொல்றது யாரு? எங்க வீட்ல ஒரு அசிங்கமான வார்த்தை கேளுங்க. நீ ஒருத்தர் மேல கருத்து வைப்பியா பாருங்க. ஃபுல்லா அசிங்கமான வார்த்தை. இவங்க அசிங்கமா பேசுறாங்க. பொம்பளைங்களே வச்சு கிழிக்கிறதுக்கு பொம்பளைங்க அளவே இல்லாம கீச்சுனது இவங்க ரெண்டு பேரும் வானவில்கள் சொல்லிட்டு